டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கு இன்னும் 30 டேஸ் தான் இருக்குது. இந்த 30 டேஸில் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியுமா, நான் இன்னிலேருந்து உக்காந்தனா என்னால் படித்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக முடியும். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், எப்படி ஸ்டடி பிளான் போட்டு படிக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ் ஆனால் போதும், அதாவது மெயின்ஸுக்கு தகுதி ஆனால் போதும், அந்த அளவுக்கு மார்க் எடுத்தாவே போதும். நீங்கள் குரூப் 2A தான் எழுத போகிறேன் அப்படின்னா நீங்கள் 150லேருந்து 155 அந்த டார்கெட் வச்சு போனீங்கன்னாவே போதும். அதாவது டிஃபிகல்ட்டாக இருந்தால் கூட ஓகேங்களா. இதுவே ஈஸியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவே குரூப் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 170 அபோவ் எடுத்தால் தான் அதுக்கு நீங்கள் தகுதியாக முடியும். அப்போது நீங்கள் என்ன ஆக போகிறீங்களோ இப்போவே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா புதுசாக படிக்கிறவங்களுக்காக கிடையாது. ஆல்ரெடி படிச்சிருக்கணும், நான் ஓரளவு சிலபஸ் கவர் பண்ணிட்டேன், நான் இது ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த 30 டேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த ரிவிஷனை தான் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம் அப்படின்னா திரும்ப ரீகால் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த 30 டேஸ் பிளான் ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஸ்டடி பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த 1 மந்த்தை நம்ம 4 வீக்ஸாக பிரிக்க போகிறோம். இந்த 4 வீக்ஸில் ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சிட போகிறோம். 4th வீக் பார்த்திங்கன்னா நம்ம அது இந்த 3 வீக்ஸில் படித்ததை 4th வீக் ரிவிஷன் பண்ண போகிறோம். இப்படி தான் இருக்க போகுது. ஒவ்வொரு வாரத்துலையும் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த ஸ்டடி பிளான். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 6 டேஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க. 7th டே பார்த்தீங்கன்னா இந்த 6 டேஸ் படிச்சிங்க இல்லைங்களா, அதை ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு வாரமும் அப்படி தான் படிக்க போகிறீங்க. ஏன்னா நம்ம எப்போ படித்தோன்னு தெரியாது. இல்லை நீங்கள் படிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 6 நாள் படித்ததை 7th டே நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா அது மறக்காமல் உங்கள் கூடயே இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் அப்படின்றது வீக்லி ஒன்ஸ் வச்சுக்கிறோம். இதுக்காக நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 12லேருந்து 13 ஹவர்ஸ் நீங்கள் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 4 இல்லைன்னா 5, நான் 5 மணிக்கு நீங்கள் எழுந்துக்கிறீங்க அப்படின்னே வச்சுக்கலாம். 5லேருந்து 9 மணி வரைக்கும், அதாவது 4 ஹவர்ஸ், ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் கேப்பு. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அந்த டைமில், அதாவது சாப்பிட்றது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுற வேலையை 1 ஹவரில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், அது ஒரு 4 ஹவர்ஸ். அதுக்கப்புறம் 1 ஹவர் கேப்பு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 4 ஹவர்ஸ், அதாவது 3லேருந்து 7 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸ். இந்த மாதிரி மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் இருக்குங்களா. அதுக்கப்புறமா 1 ஹவர் கேப் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் 1 ஹவரோ 2 ஹவரோ நீங்கள் எவ்வளோ நேரம் தான் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. நான் 1 ஹவர் தான் வச்சுக்கிறேன். இந்த 1 ஹவர் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 13 ஹவர் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எனக்கு இன்னும் டைம் இருக்குது, நான் 4 o'clock காலையில் எழுந்துக்கிறேன், நான் 10 மணி வரைக்கும் நைட்டு படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 ஹவர்ஸ் கிடைக்கும், அதாவது 15 மணி நேரம் கிடைக்கும். நீங்கள் இந்த 30 டேஸில் நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ மார்க் உங்களுக்கு கெயின் ஆகும், அவ்வளோதான். இப்போ நான் ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ், அதாவது 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் என்ன படிக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சப்ஜெக்டை நீங்கள் அந்த டைமில் எடுத்து படிச்சிங்கன்னா கொஞ்சம் மண்டேயில் ஈஸியாக ஸ்டோர் ஆகும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட் இந்த 5 to 9 o'clock வரைக்கும் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா GS, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமுக்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ். நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 2 வரைக்கும், 10 o'clockலேருந்து 2 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் படிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறமா அதே மாதிரி 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் திரும்ப GS. இந்த GS அப்படின்றது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ். நீங்கள் அந்த அதுக்குள்ளே உங்களுக்கு எந்த டைம் எடுத்துக்கணுமோ அந்த டைமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது GSலேயே பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸும் ஆட் ஆகும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸும் இதுலேயே நீங்கள் இந்த 8 ஹவர்ஸில் GS எடுத்துக்கோங்க, 4 ஹவர்ஸ் தமிழ் எடுத்துக்கோங்க சரிங்களா. 1 ஹவர், லாஸ்ட் 1 ஹவர் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 8 to 9 இது பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையிலேருந்து என்ன படிச்சிங்களோ அதை லாஸ்ட்டு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஸ்டோர் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். லாஸ்ட் ரிவிஷன் இது 1 டேக்கான ரிவிஷன் 1 ஹவர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 6 டேஸ்க்கும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். 7th டே ஃபுல் ரிவிஷன் இருக்கும் ஓகேங்களா. இப்படி தான் படிக்கணும். இப்போது டைம் எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னென்ன படிக்கணும் அந்த டைம்குள்ளே அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் தமிழ், அதாவது நம்ம 10 to 2 வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த டைம்குள்ளே என்னென்ன படிக்கணும் தமிழ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக் பார்த்தீங்கன்னா 6th 7th கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது நியூ அண்ட் ஓல்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக்கில் கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது 6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 7th டே 6th 7th ரிவிஷன் கொடுத்துடணும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கவே தேவையில்ல அந்த புக்கை, அந்த அளவுக்கு தரவாக படிச்சிடணும் ஓகேங்களா. அதே மாதிரி 8th 9th நியூ அண்ட் ஓல்டு பார்த்தீங்கன்னா இது 3 டேஸ், இது 3 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும். சப்போஸ் 9th கொஞ்சம் பெருசாக இருக்கும் 8th விட,
அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அடுத்த வாரம், அதாவது 3rd வாரம் பார்த்தீங்கன்னா 9th 10th வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 9th வந்து பேலன்ஸ் இருக்கும், அதையும் 10th வந்து நியூ அண்ட் ஓல்டும் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா 3rd வீக் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4th வீக் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th நியூ அண்ட் ஓல்டு. இந்த தமிழ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 4th வீக் வரைக்கும் போகும். நீங்கள் எவ்வளோ வந்து முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணும்னா இது வந்து 3rd வீக்குள்ளே வந்து கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு, அதாவது 6th 7th வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே முடிக்கிற மாதிரி அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் முடிச்சுற மாதிரி இருக்கும். சப்போஸ் என்னால் முடிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு 4th வீக் வந்து தேவைப்படும். 4th வீக்கும் நீங்கள் முடிக்காதெல்லாம் முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் வந்து தமிழ் வந்து முடிச்சிடணும். அடுத்தது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி தான் படிக்க வேண்டியது இருக்கும். அதாவது போட்டு பார்க்கணும். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோ இல்லை வந்து நீங்கள் 6th 10th வரைக்கும் நீங்கள் வந்து போட்டு பார்த்துருப்பீங்கல்ல, அதை வந்து எடுத்து வச்சுருப்பீங்களா, அதை பார்க்குறீங்களோ, எப்படி பார்த்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் ஏற்கனவே முடிச்சிருப்பீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறது தான் நல்லது. அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து 2 daysல கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ வந்து சிம்பிளிஃபிகேஷன் 2 days, HCF LCM அது வந்து 2 days, பர்சன்டேஜ் வந்து 2 days, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அது வந்து 2 days, டைம் அண்ட் ஒர்க் அது 2 days, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அது வந்து 2 days, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அது வந்து 2 days எடுத்துக்கோங்க. அதேமாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அது வந்து 2 days எடுத்துக்கோங்க. ஏரியா அண்ட் வால்யூம் அது வந்து ஒரு 2 days எடுத்துக்கோங்க. ஏஜஸ் வந்து 2 days, ஆவரேஜ் அது வந்து 2 days, ஏபி ஜிபி இது ரெண்டுமே சேர்த்து வந்து ஒரு 2 days, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது வந்து ஒரு 2 days, ரீசனிங் அது வந்து ஒரு 2 days. இந்த மாதிரி வந்து ஒரு டாபிக் கிடைக்கிங்கன்னா அதை வந்து 2 days போட்டு பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை என்னால் வந்து சீக்கிரமாக அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் ஒரே நாளே நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் அதை முடிச்சுட்டு இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்க டாப்பிக்கை வந்து அதில் வந்து அதை சேர்த்து முடிச்சுக்க 3 நாளாக அப்படி முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து மேக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பிக்கை 2 days இல்லைனா 3 days எடுத்து அதை வந்து கரெக்டாக 15 டாபிக்ஸ் இருக்குது, அதை வந்து 30 daysல முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மேக்ஸ்லாம் ஈஸி, நான் வந்து சும்மா போட்டு பார்த்தா கூட போதும் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1 hour மேக்ஸுக்காக ஒதுக்குனா போதும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 hours வந்து மேக்ஸுக்காக ஒதுக்கலாம். மீதி இருக்கக்கூடிய டைம் அதாவது 6 to 7 hours வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணணும். ஜிஎஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அதாவது மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 hours இல்லைனா வந்து ஈவினிங் வந்து ஒரு 4 hours இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து ஈஸியாக மைண்டில் வந்து செட் ஆகும். அதுக்காக வந்து சொல்கிறேன். இல்லை நான் ரெண்டுமே வந்து 2 hours படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் அப்படியும் நீங்கள் படிச்சுக்கலாம். காலையில் வந்து படிக்கிறது வந்து 2 hours வந்து ஒரு சப்ஜெக்ட்டு, 2 hours வந்து வேறு சப்ஜெக்ட். அதே மாதிரி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 2 hours ஒரு சப்ஜெக்ட்டு, 2 hours வேறு சப்ஜெக்ட் அப்படி கூட படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டி எக்கனாமிக் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் காலையில் என்ன வேணால் படிச்சுக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் நான் சொன்ன மாதிரி மாற்றி படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாலிட்டியும் எக்கனாமியும் முடிச்சணும். ஏன்னா நம்ம இது வந்து மெயின் சப்ஜெக்ட், இதை வந்து நம்ம லாஸ்ட்டு வச்சோன்னா படிப்போம் படிக்காமல் கூட விட்டுருவோம். அதனால் ஃபஸ்ட்லேயே வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிடணும். அதனால் பாலிட்டி எக்கனாமியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்லேயே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி 7th day வந்து ரிவிஷன் கொடுத்துடணும். அடுத்தது செகண்ட் வீக்கில் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 8 INM அது வந்து எப்படி வேணால் நீங்கள் படிச்சுக்கலாம். இது ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் வீக்கில் கம்ப்ளீட் பண்ணிடணும். 3rd வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி சயின்ஸ் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஈவினிங் படிக்கிறீங்க அப்படின்னா யூனிட் 9 ஜியாகிரஃபி. ஏன்னா சயின்ஸும் ஜியாகிரஃபிக்கும் 5 மார்க் தான், அதுக்காக ரொம்ப எடுத்து படிக்க தேவையில்ல. சும்மா லைட்டாக வந்து மேலோட்டமாக பார்த்தா கூட போதும், 5 மார்க்குக்காக கஷ்டப்பட வேணாம். ஹிஸ்ட்ரி படிக்கும்போதே நீங்கள் சயின்ஸும் அது கூட இப்போ ஹிஸ்ட்ரி 2 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா சயின்ஸ் வந்து 1 hour அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி வந்து 3 hours கூட படிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி யூனிட் 9க்கு கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஜியாகிரஃபிக்கு ஒரு 1 hour 1.5 hour அந்த மாதிரி வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ 3rd வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். 4th வீக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ இந்த 3 வீக்கும் படிக்கிறீங்க இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது மிஸ் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது ஒரு டாபிக் வந்து முக்கியமான டாபிக் வந்து படிக்காமல் விட்டுருப்பீங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4th வீக்கை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதையும் அந்த மாதிரி அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 வீக்ஸும் படித்ததை வந்து 4th வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரிவிஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி படித்தாதான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸில் வந்து ஓரளவு நல்ல மார்க் எடுக்க முடியும். 4th வீக் வரைக்கும் படிக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பதட்டத்தில் அந்த 4th வீக் வரைக்கும் உங்களால் படிக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் தான் நீங்கள் வந்து 4th வீக்கில் வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? லாஸ்ட் டே வரைக்கும் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 வீக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு
வீக்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த 7th டே வந்து ரிவிஷனுக்கும் கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த ரிவிஷன் டைமில் ஃபுல் டெஸ்ட்டு ஒரு 3 ஆச்சு அட்டன் பண்ணுங்கள். ஏதாவது ஃப்ரீயாக கிடச்சிது அப்படின்னா இந்த ஃபுல் டெஸ்ட்டு வந்து வீக்லி அந்த ரிவிஷன் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாலிட்டி எக்கனாமி ஃபுல் டெஸ்ட்டு கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் 7th ரிவிஷன் பண்ணுறீங்களா, ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 வீக்குக்கும் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் டெஸ்ட்டுக்கு வந்து நிறைய எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த ரிவிஷன் பண்ணுற டைம் கிடைக்காது. அதனால் வீக்லி ஒன்ஸ் மட்டும் வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிங்கனாவே போதும். இந்த 30 டேஸை டைம் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாவே உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம கிளியர் பண்ணிடுவோமா இல்லையா அப்படின்றது. அதுக்கப்புறமா நீங்கள் மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த டைம் கரெக்டாக யூஸ் பண்ணி ப்ரிலிம்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் 30 டேஸ் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.